ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பிளாக் மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ், திஸ் இஸ் தமிழ் மூவி. நம்ம ஜீவா, பிரியா பவானி சங்கர் அண்ட் வந்துட்டு விவேக் பிரசன்னா வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க, ஒரு லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ், இது வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ பேசுகிறேன். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கதை லைக் வந்துட்டு சயின்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பேன். ஸோ பேசிக்காக இந்த ஃபிலிம் வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் ஃபிலிம்னு சொல்லலாம். சரிங்களா, ஒரு ஹாரர் கூட இல்லை, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் தான். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜி த்ரில்லர் அந்த ஜானரில் தான் இருக்கும். த்ரில்லர் கூட இருக்காதுங்க, அவ்வளோ த்ரில்லிங்காலாம் இருக்காது. ஒரு மாதிரி ஒரு மீட்டரில் பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸு, அந்த டார்க் ஸ்பேஸு, டைம் லைனு, அதுதான் வந்துட்டு படத்தோட கோர் பாயிண்டே அதுதான். ஸோ அந்த ஒரு போர்ட்டல் மாதிரி, அந்த ஒரு பிளாக் இருட்டான ஒரு இடம் வந்துட்டு அது ஒரு போர்ட்டல் மாதிரி ஒர்க் ஆகும். அது யாரெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறோமோ வந்துட்டு ஒரு அனதர் டைம் லைனுக்கு, வேற டைம் லைனுக்கு நம்ம போவோமா. ஸோ நம்மளே வந்துட்டு வேற டைம் லைன்ல இருக்கிற நம்மளே நம்ம போய் பார்த்துப்போம். ஸோ அதனால வந்துட்டு ரியாலிட்டி பாதிக்கப்படுது. சரிங்களா, ஸோ நம்ம ரியாலிட்டி கண்டுபிடிச்சி மறுபடியும் நம்ம ரியாலிட்டி வருது தான் வந்துட்டு சேலஞ்சிங்க. ஸோ அது எவ்வளோ கன்ஃபியூஷன் எவ்வளோ இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் கிட்ட நம்மகிட்ட எவ்வளோ புரியுற மாதிரி அந்த கதையை சொல்லணும். ஒரு ஃபிலிம்ல வந்துட்டு இவ்வளோ ஒரு 2.5 மணி நேரம் படத்துல வந்துட்டு குழப்பாம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் வேற. பட் கண்டிப்பா இதுல வந்துட்டு நிறைய கேள்விகளும் நிறைய வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும். ஸோ அது எவ்வளோக்கு நம்மள சஸ்பென்ஸாகவும் த்ரில்லராகவும் கொண்டுட்டு அதே நேரத்தில் புரியுற மாதிரியும் நம்மகிட்ட சொல்லணும், விச் இஸ் வெரி சேலஞ்சிங், ரைட்? ஸோ அதை வந்துட்டு இந்த படத்துல வந்து பக்காவா ரைட்டிங்ல வந்துட்டு புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இன்னும் ஏன் இது உனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றேன், ஏன் எதுக்கு 3 வாட்டி பார்த்தேன்னு கேட்டா வந்துட்டு எனக்கு பேசிக்கா வந்து எந்த படமே வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்தா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் புரியுதுல வந்துட்டு தடுமாற்றம் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி படத்தை பார்த்துட்டு, முக்கியமாக இந்த மாதிரி சைஃபை ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு ரிவ்யூக்கே வந்துட்டு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. சரிங்களா, ஸோ ஈஸியாக புரியவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் கதை, இதில் தான் போயிட்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி பர்சன் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி அதுதான் அவங்களுக்கு புரியும். ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் வந்துட்டு கதையே புரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதுதாங்க. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி பேசிடுறாங்க. ஸோ டைம் லைன், ஸோ நம்ம தான் மார்வல் ஃபேனாச்சா, மார்வல் அவெஞ்சர்ஸ்ல இல்லாத டைம் தானா. ஸோ அதனால கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எஸ், அண்ட் வந்துட்டு நம்ம ஜீவா சார், பிரியா பவானி சங்கர் அவங்களோட எக்ஸ்பிரஷன் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ரொம்ப சினிமேட்டிக்காக லைக் வந்துட்டு சினிமாத்தனமாக இல்லாமல் நம்ம ரியல் லைஃப்ல வந்துட்டு நம்மளோட இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குற எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஓவர் ரியாக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த கன்ஃபியூஷன் எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. சரிங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான அப்படி இல்லாமல் ரொம்ப ரிலேட்டபிளாக ஒரு ரியலாக இருந்துச்சுங்க. அப்படிதான் சொல்ல, ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் வந்து விவேக் பிரசன்னா பண்ண அந்த ஒரு கேரக்டர் தான். இந்த படத்துல வந்து அவர் வந்துட்டு ஒரு வயசான கெட்டப்பா பண்ணியிருப்பாரு. யங்க வருஷனும் வருவாரு. பட் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் அவர் வந்துட்டு ஒரு தாத்தாவா வந்திருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் பற்றி பேசுவார். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். இந்த கேரக்டர் கொஞ்ச நேரம் தான் வரும், பட் மொத்தோட கதையை வந்துட்டு கொஞ்ச நேரம் சொல்லிடுவாருங்க. இதெல்லாம் நடக்குதுன்ற. ஸோ சுருக்கமாக சொன்னதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிச்சு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மெயின் எதுக்கு இந்த படத்தை வந்துட்டு நம்ம தியேட்டர்ல பார்க்கணும்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு இத்தனை வாட்டி லூப் மூட்ல போயிட்டு வருவாங்க. ஸோ வந்துட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம செல்ஃபை வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் நம்ம செல்ஃபை பார்க்குறப்போ வந்துட்டு அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ டைம் டிஃப்ரெண்ட், அவங்க ஒரு குழப்பத்துல இருப்பாங்களா, அந்த குழப்பம் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்டே சொல்லுவேன். ஸோ மியூசிக் லைக் வந்துட்டு ஏதோ நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிஜிஎம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஆஹா ஹோஹோன்னு சொல்றதுக்கு இல்லாமல் ஒரு டீசெண்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்துட்டு ஓவர் ரேட்டடாக இல்லாமல் ஒரு கரெக்டான மீட்டரில் பிடிச்சி ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடுத்துகிட்டு போன விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே விதமாக இருக்கட்டும், வெரி இன்டெலிஜென்ட், வெரி கரெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க தான் நாங்கள் சொல்லணும். ஸோ இந்த படம் த பெஸ்ட் மூவி. ஒரு தமிழ் படத்துல வந்து ஒரு பெஸ்ட் சைஃபைன்னு சொல்லுவேன். எங்கேயுமே போட்டு குழப்பிக்காம இதனால தான் நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கும். ஸோ
தட்ஸ் வீடியோ கைஸ். யாரெல்லாம் வந்துட்டு பிளாக் மூவி பார்த்தீங்களோ உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. அந்த சைனிங் ஆஃப் எம் நவீன். டேக் கேர். பாய்.